அண்மைச் செய்தி. மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் வருமான வரி பாக்கியை வட்டியுடன் செலுத்தாவிட்டால் சொத்துக்கள் ஏலத்திற்கு விடப்படும் என வருமான வரித்துறை அறிவித்திருக்கிறது. இது குறித்தான மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஆனந்த். ஆனந்த், வணக்கம். விவரங்களை பகிரலாம். வணக்கம். மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவில் செலுத்த வேண்டிய வருமான வரி பாக்கி மற்றும் செல்வ வரி பாக்கி வட்டியுடன் சேர்த்து சுமார் 20 கோடி ரூபாயை செலுத்த வேண்டியுள்ளதாகவும், வரி பாக்கியை செலுத்தாவிட்டால் முடக்கப்பட்ட சொத்துக்களை ஏலம் மூலம் விற்பனை செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என வருமான வரித்துறை தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவுக்கு எதிராக வருமான வரி பாக்கி 13 கோடி ரூபாய் செலுத்த வேண்டும் என அவரது சட்டப்பூர்வமான வாரிசாக அறிவிக்கப்பட்ட தீபா மற்றும் தீபக்கு நோட்டீஸ் அனுப்பி வருமான வரித்துறை நடவடிக்கை எடுத்தது. இந்த நிலையில் இதனை எதிர்த்து தீபா தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. மற்றொரு வாரிசான தீபக் தரப்பிலும் இந்த வழக்கில் எதிர்மனுதாரராக சேர்க்கப்பட்டது. இந்த நிலையில் இந்த வழக்கில் கடந்த முறை விசாரணைக்கு வந்த பொழுது தீபா தரப்பில் வருமான வரி பாக்கி 36 கோடி ரூபாய் என்றும் பின் 13 கோடி ரூபாய் செலுத்த வேண்டும் என நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருப்பதாகவும், சரியான தொகையை தெரிவித்தால் செலுத்த தயாராக இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து வரி பாக்கி குறித்து பதில் மனு தாக்கல் செய்த வருமான வரித்துறை உத்தரவிட்டிருந்த நிலையில் உயர்நீதிமன்றத்தின் வருமான வரி பாக்கி தொடர்பாக வசூல் நடவடிக்கைகளை நிறுத்தி வைத்தும் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் வருமான வரித்துறை தரப்பில் ஜெயலலிதா செலுத்த வேண்டிய வரி பாக்கி குறித்து பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அதில் 2026 ஆண்டு ஜனவரி 31 வரையிலான காலகட்டத்திற்கு வருமான வரி பாக்கி வட்டியுடன் சேர்த்து 9,17,962 ரூபாயும், செல்வ வரி பாக்கி 11,08,08,730 ரூபாயும் செலுத்த வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஜெயலலிதாவின் வாரிசாக அறிவிக்கப்பட்டுள்ள தீபக் 6,75,32,000 ரூபாயை ஒரே தவணையாக செலுத்தியதாக கூறி 1,12,00,000 ரூபாய் செலுத்தி இருப்பதாகவும் வருமான வரித்துறை அந்த பதில் மனுவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் வரி பாக்கியாக ஜெயலலிதா உயிருடன் இருந்த போதே சில சொத்துக்கள் முடக்கப்பட்டதாகவும், வரி பாக்கியை செலுத்தாவிட்டால் முடக்கப்பட்ட சொத்துக்களை ஏலம் விட சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அந்த பதில் மனுவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பதில் மனுவின் வழக்கு வருகிற 18ஆம் தேதி மீண்டும் நீதிபதி சரவணன் முன்பாக விசாரணைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.